நம்ம வீட்டு வாசல்ல ஏன் எலுமிச்சம்பழம் மிளகாய் கற்றோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அறிவியலும் இருக்கு. எலுமிச்சையில் இருக்கும் சிட்ரிக் அமிலமும் மிளகாயில் இருக்கும் காரத்தன்மையும் காற்றில் கலக்கும்போது அது ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்டாக செயல்படுது. இது நுண்கிருமிகளை அழிக்கும். பழைய காலத்துல வீடுகள் ஓலை வேந்ததா இருக்கும். எலுமிச்சையிலிருந்து வெளிவரும் வாசனையும் மிளகாயின் நெடியும் கொசு, ஈ மற்றும் விஷப்பூச்சிகளை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுக்கும். மற்றவர்களின் பொறாமை கலந்த கண் பார்வை அல்லது எதிர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள் நுழையாமல் இந்த எலுமிச்சை அதை ஈர்த்து கொள்ளும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. மூதேவிக்கு புளிப்பும் காரமும் பிடிக்கும் என்பதால் வாசலிலேயே அதை சாப்பிட்டுவிட்டு அவர் திருப்தியாக திரும்பி செல்வார் என்பதும் ஒரு ஐதீகம். சோ இது வெறும் மூட நம்பிக்கை கிடையாது, முன்னோர்களின் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு முறை. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.